Good morning. Welcome to the first Lenten devotion from Bethlehem Church. We would like to share God's word. இந்த காலவேளையிலே நம்முடைய லெந்து காலத்தின் காலை தியானத்திற்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே முதல் மனிதனாகிய ஆதாமை பற்றி நாம் பார்க்க போகிறோம். We are going to know about Adam, who impacted in this world, the first man in the Bible. Adam was the first created man on the planet Earth. ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட முதல் மனிதன் இந்த முழு பூலோகத்தில் ஆதாம். He was created in the image and likeness of God. ஆண்டவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைக்கும் பொழுது அவருடைய சாயலிலும் ரூபத்திலும் ஆண்டவர் படைத்தார். He did not have a childhood, no family, no friends. அவருக்கு குழந்தை பருவமோ ஒரு குடும்பமோ அல்ல நண்பர்களோ தனக்கு இல்லை. He was the first person who was lonely and incomplete as a man. இவர் முதல் மனிதனாக தனிமையாக முழுமை பெறாத ஒரு மனிதனாக இருந்ததை பார்க்கிறோம். He is the first human being who had a personal intimate relationship with God the Creator. சிருஷ்டிகர்த்தாவோட முதல் மனிதனாக தனிப்பட்ட நெருக்கமான உறவை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனாக இருந்ததை பார்க்கிறோம். He was the first to name the animals. He was the first person to name the animals, as zoologist. முதல் மனிதன் மிருகங்களுக்கு பெயர் கொடுத்த ஒரு மனிதனாக ஆண்டவர் தன்னை தேர்ந்தெடுத்ததை பார்க்கிறோம். He was the first landscape architect placed in the garden to care for the whole earth. முழு பூமிக்கே முதல் மனிதனாக அதற்கு ஒரு சிறப்பான தன்மை கொடுக்க வர்ணம் அளிக்க அந்த தோட்டத்திலே தன்னை வைத்ததை பார்க்கின்றோம். He is the first face of the human race. ஆண்டவர் தன்னை உருவாக்கும் பொழுது அந்த மண்ணிலிருந்து தன்னை உருவாக்கும் பொழுது முதல் முகத்தை பார்த்தவர் முதல் மனிதனாக ஆதாம் இருந்ததை பார்க்கிறோம். He was the first man to have a wife and became a husband in the world. இவர் தான் முதல் கணவராக ஒரு முதல் மனைவிக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் தன்னை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். God solemnized their marriage. ஆண்டவரே அந்த திருமணத்தை நடத்தி கொடுத்தார். அந்த திருமணம் வேதத்தில் முதல் திருமணமாக காணப்படுகிறது. It was the first marriage that is mentioned in the Bible. இருவரும் ஒரு அருமையான இணைந்த உறவை ஆண்டவரோடு வைத்து கொண்டிருந்தவர்கள். They had a beautiful relationship with God. They walked with God, they talked with God in the cool of the day. ஆண்டவரோடு அவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நடந்து பேசி ஆண்டவரோடு உறவு கொண்டவர்கள். ஏவாள் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அனுபவித்தும் பிசாசால் சோதிக்கப்பட்டவளாக இருப்பதை பார்க்கிறோம். ஏவாளும் ஆதாமும் முதல் பாவத்தை அவங்க செய்தவர்கள். ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பி ஆண்டவருடைய திட்டத்தை குலைத்து போட்டவர்கள். They are the first to sin against God and also destroy God's plan. Adam is the first to avoid responsibility and blamed others, chose to hide than to confront and make excuses instead of asking forgiveness. தவறு செய்து விழுந்து விட்ட பிறகு தான் கொடுக்கப்பட்ட பொறுப்பை தான் உணராமல் மற்றவர்களை பழி சொல்கிறவனாய் மாறுவதை பார்க்கிறோம். தவறை உணர்ந்து ஆணுடைய சமூகத்தில் தான் மன்னிப்பு கேட்காதவனாய் காணப்படுவதை பார்க்கிறோம். சாக்கு போக்கு சொன்று மற்றவர்களுக்கு இழிவை கொடுக்கிறதை பார்க்கிறோம். He was the first person who was separated from God and the first one whom God clothed. தன்னுடைய ஆண்டுடைய சமூகத்திலிருந்து முதலாவது மனிதனாக பிரிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆண்டுடைய சமூகத்திலிருந்து தான் வெளியே அனுப்பப்பட்டதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஆண்டவர் தன்னை அப்படியாக விட்டுவிடாதபடி தான் நிர்வாணமாக இருப்பதை உணர்ந்தது பொழுது ஆண்டவர் தனக்கு ஒரு ஆடையை ஏற்படுத்தி கொடுப்பதை பார்க்கிறோம். God sent them out of the garden, Adam and Eve, but promised redemption from sin. பாவத்திலிருந்து மீட்பை அவங்க சொன்னாங்க. தவறு செய்த பிறகு அவங்கள வெளியே அனுப்புறது மாத்திரமில்லை, அவர்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய மீட்பரையும் அவர்களுக்கு சொல்வதை பார்க்கிறோம். But God blessed them with both Adam and Eve with two sons, Cain and Abel. One was a farmer, one was a hunter. ஆண்டவர் தங்களுக்கு 2 பிள்ளைகளை கொடுத்தார். ஒரு காயினாக ஆபேலாக.
ஒருவன் விவசாயியாக, ஒருவன் காட்டில் மிருகங்களை அடிக்கக்கூடியவனாக இருந்ததை பார்க்கிறோம். God accepted the sacrifice of Abel but rejected Cain's sacrifice. ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்கிறார், காயினுடைய காணிக்கையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஏற்றுக்கொள்ளாதனால பழி வாங்குகிற தன்மை காயினுக்கு கோபமடைந்து தன்னுடைய சொந்த தம்பியை அவன் சாகடித்ததை பார்க்கிறோம். முதல் கொலை ஏற்படுகிறது. So God blessed them with the third son because they lost the blessing of God, and so God gave them the third son, Seth. Through him, the seed of woman, the promise was carried on. God's plan of salvation was fulfilled through this generation. ஆண்டவர் தனக்கு மூன்றாவது மகனை தந்து, சேத் என்ற மகனை தந்து, அதன் மூலமாக அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றும்படியாக, மேசியா அதன் மூலமாக அவர் சந்ததி மூலமாய் பிறக்கும்படியாக ஆண்டவர் செய்து பார்க்கிறோம். So through this generation, the Messiah was born. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், God gave a promise, Genesis 2:27 and 28. So God created people in his image. God patterned them after himself, male and female, he created them. God blessed them and told them, multiply and fill the earth and subdue it. Be masters over the fish and the birds and the animals. To be masters over something is to have absolute authority and control over it. God has ultimate rule over the earth. He exercises his authority to the human race. He expected us to take responsibility for the environment and all the other creatures of the whole planet. ஆண்டவர் கணவன் மனுஷனாக மனுஷியாக ஆண்டவர் இருவரையும் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தது மாத்திரமே, அவருடைய சாயலும் ரூபத்திலும் படைத்தது மாத்திரமல்ல, இந்த முழு பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக பொறுப்பை தந்த பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத முழுமையான ஒரு தோல்வி பெற்றதாக காணப்படுவதை பார்க்கிறோம். ஆண்டவர் கொடுத்த உத்தரவாதத்தை, பொறுப்பை அவங்க எடுத்து செய்ய வேண்டியது அவசியமாக இருந்தது. We must not be careful or wasteful with all the resources that God has given to us, but we have to take charge so that we will create this earth we will take care of the earth in a careful way. We are called good stewards. So God has called us to carry the legacy of his kingdom on this earth. What is our take? Are we part of his history, a great and a bigger plan that he has? So therefore submit and create an impact through your generation and let everyone know who the Lord is in and through your life. God bless you today and throughout the Lenten season. இந்த முழு லெந்து காலத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை மற்றவர்களுக்கு காண்பிக்க, சொல்ல, அவருடைய பெரிய திட்டத்திற்குள்ளாய் நம்மை அர்ப்பணிக்க, சரித்திரத்தை எழுதுகிறவர்களாய் ஒரு சரித்திரத்தை விட்டு செல்லும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். இந்த காலவேளையிலே நம்மை அர்ப்பணிக்கலாமா? ஆதாம் தன்னுடைய வாழ்க்கையில் அநேக நன்மை பெற்றோம், தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை செய்யாமல் போனது போது ஆண்டவர் அந்த எல்லாவற்றையும் அவருடைய திட்டத்திற்குள்ளாய் வைத்து அந்த மூன்றாம் தலைமுறை அவர் மூலமாய் கொண்டு வந்ததை பார்க்கிறோம். ஜெபிக்கலாமா? Let's just pray. God, loving Father, we thank you for this new day. நாங்கள் எங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த புதிய லெந்து காலத்தில் இந்த முதல் செய்தியை நாங்கள் கேட்டிருக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையை சிறப்பிங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை மூலமாக நாங்கள் என்ன செய்யணுமோ அதை எங்கள் கற்றுத்தாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாற்றுங்க. ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவங்களுக்கு தேவையான ஞானத்தையும் கிருபையை தாருங்க. உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை எல்லோருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டுமாய் இயேசுவின் ஏற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.